அனைவருக்கும் வணக்கம். மகாபாரதத்தின் சிறந்த கதாபாத்திரம் கர்ணன். ஏனென்றால் கவச குண்டலங்களுடன் பிறந்தவர். கர்ணன் பிறக்கும்போதே கவச குண்டலங்களுடன் பிறந்தது நமக்கு தெரியும். ஆனால் அதன் பின்னணியில் ஒரு பயங்கரமான அசுரனின் கதை இருக்கிறது. அது என்னவென்று வாருங்கள் பார்க்கலாம். தேவிஸ் லைஃப் ஸ்டைல் சேனல் தங்களை அன்போடு வரவேற்கிறது. முற்பிறவியில் கர்ணன் தம்போத்பவன் என்ற அசுரனாக இருந்தான். அவன் சூரிய பகவானை நோக்கி கடும் தவம் புரிந்து 1000 கவசங்களை பெற்றான். அந்த கவசங்களுக்கு ஒரு விசித்திரமான சக்தி இருந்தது. ஒரு கவசத்தை உடைக்க 1000 ஆண்டுகள் தவம் செய்ய வேண்டும். அப்படி உடைப்பவர் அந்த கவசத்தை உடைத்த அடுத்த நொடியே இறந்து விடுவார். இந்த அசுரனை அழிக்கவே மகாவிஷ்ணு நரநாராயணர்களாக அவதரித்தார். ஒருவர் தவம் செய்ய இன்னொருவர் அசுரனுடன் போரிடுவார். 1000 ஆண்டுகள் கழித்து கவசம் உடைந்ததும் போரிட்டவர் இறக்க தவம் செய்தவர் தனது தவசக்தியால் அவரை உயிர்ப்பிப்பார். இப்படியே 999 கவசங்களை அவர்கள் அழித்தனர். கடைசி ஒரே ஒரு கவசம் மட்டும் எஞ்சியிருந்தபோது அந்த அசுரன் சூரிய பகவானிடம் தஞ்சம் புகுந்தான். அந்த அசுரனே துவாபர யுகத்தில் சூரியனின் அருளால் கவச குண்டலங்களுடன் கர்ணனாக பிறந்தான். முற்பிறவியில் தவம் செய்த நாராயணன் கிருஷ்ணராகவும் போரிட்ட நரன் அர்ஜுனனாகவும் பிறந்தனர். கர்ணன் கவச குண்டலங்களுடன் பிறந்தது ஏதோ ஒரு வரம் என்றுதான் நாம் நினைக்கிறோம். ஆனால் அதன் பின்னணியில் ஒரு முற்பிறவி பகை ஒளிந்திருக்கிறது. முற்பிறவியில் தொடங்கிய அந்த போர் குருஷேத்திரத்தில் அர்ஜுனனுக்கும் கர்ணனுக்கும் இடையிலான போராக முடிவுக்கு வந்தது. கிருஷ்ணர் தந்திரமாக இந்த தடையை நீக்கவே இந்திரனை அனுப்பி அந்த கடைசி கவசத்தையும் தானாக பெறச் செய்தார். கர்ணனின் இந்த முற்பிறவி கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி.